ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலும் நம் மத்தியிலே இந்த வேளையிலே விசேஷித்த செய்தியாளர் ஐயா அவர்கள், பாஸ்டர் மதுராந்தகம் இயேசுதாஸ் ஐயா அவர்கள் நம் நடுவிலே வந்திருக்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி. நம்முடைய சபையின் பேரின்ப ஜெபாலயத்தின் சார்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதுமாக நாம் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தை அருமையான ஐயா அவர்கள் மூலமாய் கேட்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக ஐயா அவர்களை கனப்படுத்தும்படியாக, அவர்களை சந்தோஷப்படுத்தும்படியாக இப்பொழுது சால்வையை நம் மத்தியிலே பாஸ்டர் என்கிற ஐயா ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இப்பொழுதுமாக ஐயா அவர்கள் மூலமாக நம் ஆண்டவருடைய வார்த்தை கேட்க இருக்கிறோம். நம் எல்லாரும் மீண்டும் ஒரு விசை கரங்களை தட்டி ஐயா அவர்களை வரவேற்போமாக. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற ஆண்டவர் இன்று இரவு நம்ம நடுவில் இருக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரு அலையில சொல்லாமா? ஹல்லேலூயா. இனி கொஞ்ச நேரம் எல்லாரும் கொஞ்சம் உட்கார்ந்து வசனத்தை கேட்க அன்பாய் கேட்கிறேன். உங்கள் உள்ளம் குளிர்பானம் கொடுக்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்ச நேரம் நீங்கள் தேங்க்யூ. எல்லாருக்கும் கொடுத்த பிறகு பாஸ்ட் நிறுத்த சொல்லக்கூடாதா? பாதி பேருக்கு கொடுத்து பாதி பேருக்கு கொடுக்கலையேன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். யாருக்கெல்லாம் அந்த பக்கம் வரல கொடுத்துறீங்களா ஐயா சீக்கிரம்? இல்லைன்னா முடிகிற வரைக்கும் என்னை திட்டிகிட்டே இருப்பாங்க. கொடுக்கணும், கொடுத்துருங்க. கர்த்தர் நல்லவர். இந்த நாள் ஒரு அருமையான நாள். காலையில் 5 மணிக்கு எங்களுடைய திருச்சபையில் வாக்குத்தத்த ஆராதனை முடித்து, காலையில் பகல் 11 மணிக்கு சென்னையில் 1000 லைட்டில் ஒரு சபையில் ஒரு கூட்டத்தை முடித்து 3 மணிக்கு முடித்து மீண்டும் 5:15 மணிக்கு புறப்பட்டு திருநின்றவூர் வர ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். இதை முடிச்சுட்டு அடுத்தது நேராக சின்னமலையில் இன்றைக்கி இரவு ஜெபம். அங்கே என்னுடைய டைமு 10 மணிக்கு போட்டிருக்கிறாங்க. அதனால் வர்றதுக்கே ஒரு 1.25 மணி நேரம் ஆயிடுது. அதனால தான் வந்தவுடனே நான் கொஞ்சம் சீக்கிரம் டைம் கொடுங்க, நான் முடிந்த அளவு நான் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நான் முடிந்த அளவு செய்கிறேன்னு சொன்னேன். அதனால் இந்த இரவு கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு 5 நிமிடம் எல்லாரும் எழுந்து நின்று, தயவாக எழுந்து நின்று ஒரு இ மைனர் எல்லாரும் எழுந்து நின்று 2 கரங்களை உயர்த்தி எல்லாம் ஒருமனப்பட்டவர்களாக தேங்க்யூ லார்ட். நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. 4 மாதங்கள் முடிந்து இந்த 5ஆம் மாதத்தின் முதல் நாள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்க நம்பிக்கை வீண் போகாது. இந்த கூட்டம் இங்கே நடக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த சுற்று வட்டாரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் ஒரு நற்செய்தியை அறிவிக்கும்படியாகத்தான் இந்த கூட்டத்தை ஆண்டவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கைதட்டி பாடுங்க. நிச்சயமாகவே 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 நிச்சயமாகவே
நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுது தோன்றும் என்றாரே. ஓ, புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுது தோன்றும் என்றாரே. கைதட்டி பாடுங்க. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதியின் பலிகளை செலுத்தி செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தால் அவர் உன்னை ஆதரிப்பார். ஆமென். தகப்பனே, இந்த இடம் முழுவதும் உடைய ஆளுகைக்குள் வருவதாக. இந்த இடம் முழுவதும் உடைய மகிமைக்குள் வருவதாக. கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து வீடு, காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து வீடு, காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. வீண் போகாது. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் எந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு. உடைய வாழ்க்கையில் எத்தனை வருட பிரச்சனையானாலும் இன்று இரவு அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு. பைபிளில் ஒரு அம்மாவுக்கு 12 வருட பிரச்சனை. 12 நாள் அல்ல, சகோதரிகளுக்கு தெரியும். 12 நாள் அல்ல, 12 நாள் இரத்தப்போக்கு வியாதி இருந்தாலே ரொம்ப வேதனை. 12 நாள் அல்ல, 12 வாரம் அல்ல, 12 மாதம் அல்ல, 12 வருஷம் நான் ஸ்டாப் ப்ளீடிங். தொடர்ந்து இரத்தப்போக்கு வியாதி. எத்தனையோ மருத்துவர்கள், இந்த டாக்டர் அந்த டாக்டர், அந்த அநேக வைத்தியர்களால் அவள் மிகவும் வருத்தப்பட்டுன்னு வாசிக்கிறோம். டாக்டர் ஆஃப்டர் டாக்டர், அப்பாயின்மெண்ட் ஆஃப்டர் அப்பாயின்மெண்ட், ஹர் லைஃப் வாஸ் கம்ப்ளீட்லி டிசப்பாயின்மெண்ட். எத்தனை மருத்துவர்கள் போனாலும் சரியாகவில்லை. ஒரு நாள் அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். she heard about Jesus Christ. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசு சுகமாக்குகிறார் என்று கேள்விப்பட்ட போது அவள் எப்படியாகிலும் நான் இயேசு வண்டை போய் விடுவேன் என்று வந்து, இப்படிப்பட்ட பெண்கள் கூட்டத்துக்குள் வருட கணக்காய் நீங்கள் எதிர்பார்த்து நடக்காத அற்புதத்தை ஒரே நாளில் செய்ய வல்லவர். ஒரு ஆமீன் சொல்றீங்களா? இன்னொரு அம்மாவுக்கு 18 வருட பிரச்சனை. அந்த அம்மா கூனி, எவ்வளவு நிமிர முடியாத கூனி, வசனம் சொல்லுது. ஆனா அந்த கஷ்டத்திலையும் கவனிங்க, அந்த கஷ்டத்திலையும் அவள் ஜெப ஆலயத்துக்கு வந்தாள். வாழ்க்கையில எந்த கஷ்டமா இருந்தாலும் ஜெப ஆலயத்துக்கு, தேவனுடைய பாதத்துக்கு வருகிற ஒருவரையும் அவர் கைவிடுவதே இல்லை. அதுல ஆச்சரியம் என்னன்னா, யோசித்து பாருங்க, 18 வருஷம் அந்த அம்மா கூனியா இருக்காங்க, நிமிரவே முடியாது. எப்படி உட்கார்ந்து இருந்திருப்பாங்க அந்த சர்ச்சில்? அவங்க சாஞ்சு இருந்தாங்களா, படுத்துக்கிட்டு இருந்தாங்களா? எப்படி அவங்க பொசிஷனை யோசித்து பாருங்க.
அந்த வேதனையோட அதை கண்ட இயேசு அந்த அம்மா எனக்கு சுகந்தாங்கன்னு கேட்காம ஆண்டவரே கிட்ட போய் அந்த அம்மா முதுகுல கைய வச்சு, ஸ்திரியே உன் பலவீனத்தின் நின்று நீ விடுதலையாக்கப்பட்டான்னு சொன்னாரு. 18 வருட பிரச்சனை ஒரே நிமிடத்தில் சரியாயிற்று. என் இயேசு டாக்டரை விட பெரியவர். டாக்டர்களை நாங்க மதிக்கிறோம், மருத்துவத்துறையை மதிக்கிறோம். we salute, we respect medical department. at the same time எந்த டாக்டரா இருந்தாலும் நீங்க போய் பார்த்த உடனே எவ்வளவு சீரியஸ் கேஸ்னாலும் அவங்க சொல்லுவாங்க, நாங்க முடிஞ்சதை செய்யறோம், நீங்க மீதி கடவுள் தான். அதனால தான் சொல்லுவாங்க, டாக்டர் ட்ரீட்ஸ், காட் ஹீல்ஸ். இங்க தான் இருக்கீங்களா தம்பிமா? இருக்கும், சீக்கிரம் போடுங்க தம்பிமாரே. முதல்ல விசுவாசத்தோட போட வேண்டியதானப்பா. தேங்க்யூ, நன்றி. நீங்க வழியை பிளாக் பண்ணீங்கன்னா எப்படி இந்த பக்கம் ஆட்கள் வருவாங்க? அங்கேயே சேர் போட்டீங்கன்னா வாங்க, சீக்கிரம் வந்துடுங்க. ஒரு தேவ பிரசன்னம் பாடும்போது, பிரசங்கம் பண்ணும்போது அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கவே கூடாது. தப்பாக நினச்சிக்காதீங்க. நானும் 44 வருஷமாக பாஸ்டராக இருக்கேன். எங்கள் சபையில் என்ன சொல்கிறேன் அதை சொல்கிறேன். இன்னும் 10 வாலண்டியர்ஸ் வரீங்கன்னு வச்சா சீக்கிரமாக போடும். தேங்க்யூ தம்பி, நன்றி. இந்த வழியில் கொஞ்சம் ஒரு 5 சேர் எடுத்தீங்கன்னா யாராவது வந்தவங்க இப்படி வர பின்னால் வழி விடுங்க. நீங்கள் அதான் வசதி, பின்னால் போகிறதுக்கு. இப்படி முன்னால் வர வேண்டாம் ஆட்கள். கடைசி லைனில் ஒரு லைன் எடுத்துட்டிங்கன்னா அந்த பக்கம் வரலாம். தேங்க்யூ. ஓகே, வாலண்டியர்ஸ் ஹெல்ப் பண்ணுங்க. எங்கே நாற்காலி காலியாக இருக்கோ அங்கே உட்கார சொல்லுங்கள் வர்ற ஆட்கள். அது ஈஸியாக இருக்கும். கவனிங்க, 18 வருஷம் 18 வருஷங்க அந்த அம்மா இயேசுகிட்ட கேட்கவே இல்லை. என் இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீங்க கேட்டு கேட்டு தருகிறவர் அல்ல, நீங்க கேட்காமலே உங்களுக்கு நன்மை செய்கிற தெய்வம். அவர் எல்லாம் அறிந்தவர். அதான் சொல்றாங்க, டாக்டர் ட்ரீட்ஸ், காட் ஹீல்ஸ். எந்த டாக்டரும் நான் சுகமாக்கிடுவேன் சொல்றது இல்ல. டாக்டர் ட்ரீட்ஸ், காட் ஹீல்ஸ். இதை விட இன்னொரு மனிதனுக்கு 38 வருடமா பிரச்சனை. நல்லா கவனிங்க, 12 வருட பிரச்சனை ஒரு அம்மாவுக்கு, இன்னொரு அம்மாவுக்கு 18 வருட பிரச்சனை. யாராலையும் சரி பண்ண முடியல. ஒரு மனிதனுக்கு 38 வருடம் ஒரு குளத்தங்கரையில் படுத்திருக்கிறான். திடீரென்று ஒரு தேவதூதன் வந்து குளத்தை கலக்குவான் என்பது நம்பிக்கை. எப்போ வருவானோ தெரியாது. அப்படி கலக்கும் போது யார் முதல்ல இறங்குறாங்களோ அவங்க சுகமாயிடுவாங்க. இவன் எழும்பி போறதுக்குள்ள மற்றவர்கள் இறங்கி விடுகிறார்கள். அவனுக்கு சுகமே இல்லை. அந்த இடத்துக்கு இயேசு வந்தார். அந்த வியாதியாய் கிடக்கிற மனிதனை கண்டு, அதில் அருமையா ஒரு வசனம் இருக்கு, அவன் வெகுகாலம் வியாதியஸ்தன் என்று இயேசு அறிந்து. கையை தட்டி ஒரு அலையில சொல்றீங்களா? அவன் வெகுகாலம் வியாதியஸ்தன் என்று இயேசு அறிந்து. நீங்களும் நான் இன்னைக்கு ஒரு டாக்டர்கிட்ட போனா என்ன செய்துன்னு கேட்பாங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க. கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? எல்லாரும் என்ன கொஞ்சம் கவனிங்க, எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. உள்ள வர்றவங்க வந்துருங்கம்மா. இந்த பக்கம் வர்றவங்க, இந்த பக்கம் நிறைய நாற்காலி இருக்கு. வாங்க, உள்ள வர்றவங்க வந்துருங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் போடலாம். இன்னும் நிறைய நாற்காலி போட்டு இந்த பக்கம் வந்துருவாங்க. அந்த கடைசியில் ஒரு வரி ஃப்ரீயா விடுங்க ஐயா, அப்படி போறதுக்கு வசதி. பின்னால வர்றவங்க அப்படி போவாங்க. அப்படி போறதுக்கு வசதி விட்டு. ஓகே, ஆட்டு போறது. நன்றி. இரண்டு அல்லது 3 பேர் நாமத்தினால எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்க நான் இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு அவரை உயர்த்துகிற இடம். அவர் கண்டிப்பா இந்த இடத்துல இருக்கிறாரு. அவர் இருந்த அற்புதம் நடக்கும். மின்சாரம் இருக்கிறதுனால லைட் எரியுது. மின்சாரம் இருக்கிறதுனால ஒலிபெருக்கி வேலை செய்யுது. மின்சாரம் இருக்கிற இசைக்கருவிகள் வேலை செய்யுது. மின்சாரத்தை கண்ணால பார்க்க முடியாது, ஆனா மின்சாரம் இருப்பதற்கான ஆதாரம் இதையெல்லாம் பார்க்கிறோம். அதே போல நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வத்தை கண்ணால பார்க்க முடியாது, ஆனால் அவர் இங்கே இருக்கிறார் என்பதற்கான அடையாளம் இன்று ராத்திரி உங்க வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவர். கையை தட்டி நல்ல சந்தோஷமா வசனம் சொல். அவன் வெகுகாலம் வியாதியஸ்தன் என்று இயேசு அறிந்து. nobody need to tell Jesus. யாரும் இயேசுவுக்கு பிரச்சனை இவ்வளவு காலம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் அறிவிக்கிற இயேசு
நம்மை அறிந்தவர். மனிதன் முகத்தை பார்க்கிறான், நான் சொல்ற இயேசு உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். எத்தனை வருஷமா உங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்கு? எவ்வளவு வேதனையில் நீங்க இருக்கிறீங்க? எவ்வளவு கஷ்டமான பாதையில நீங்க போறீங்க? எத்தனை மறுபிட்டு உங்களுக்கு சுகம் வரல? இன்னைக்கு எவ்வளவு வேதனையோட இந்த 5வது மாதம் முதல் நாள் இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். நான் பிரசங்கம் பண்ணுகிற இயேசு அதை அறிந்திருக்கிறார். இன்று இரவு முகத்தை அல்ல, இருதயத்தை பார்க்கிற கர்த்தர், இருதயத்தை பார்க்கிற கர்த்தர். நீங்கள் எதை எதிர்பார்த்துங்க வந்திருக்கிறீர்களோ அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்ற என் இயேசு சர்வ வல்லவர். கையை தட்டி நல்ல சந்தோஷமா ஹalleluya ஹalleluya. 38 வருட பிரச்சனை. அந்த மனுஷங்கிட்ட வந்து சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்டார். அவன் பிரச்சனையெல்லாம் சொன்னான், பழைய கதை அதெல்லாம் கேட்கல. சுகமாகணுமா? சுகமாக்கிட்டாரு. கவனிங்க, அவன் சுகமாயிட்டு தேவாலயத்துக்கு போறான். அங்க கேட்கறான், நீ தானே ரொம்ப நாள் இந்த குளத்தங்கரையில படுத்திருந்த ஆளு? ஆமா. யார் உன்னை சுகமாக்குனா? தெரியலங்கிறார். ஒருத்தர் வந்து படுக்கை எடுத்துட்டு நடன்னு சொன்னாரு, நடந்துட்டேன். தன்னை அறிந்தவர்களுக்கு மட்டுமல்ல, தன்னை அறியாதவர்களுக்கும் இயேசு அற்புதம் செய்கிறார். தன்னை அறியாதவர்களுக்கு அற்புதம் செய்கிறார். இன்று ராத்திரி உங்க வாழ்க்கையில இயேசுனா யாருன்னே தெரியாம இருக்கலாம். எங்க வாழ்க்கை அப்படிதாங்க. இயேசுவை அறியாத ஒரு இந்து பிராமண குடும்பத்தில் பிறந்தவங்க எங்க அம்மா. என் தகப்பனார் ஒரிசாவில் ரயில்வேல வேலை செய்து கொண்டிருந்தார். நல்ல வசதியோடு இருந்தோம். அங்கே தான் நான் பிறந்தேன். ஒரு குறைவில்லை. ஆனால் வேலையில் என் தகப்பனாருக்கும் கூட வேலை செய்தவருக்கு வந்த ஒரு மன கஷ்டத்தினால என் தகப்பனாருக்கு விரோதமாக அந்த மனிதன் ஒரு செய்வினை செய்ய என் தகப்பனாரை வீட்டுக்கு அழைத்து, நான் பாடும்போது டிலே வைங்க, பேசும்போது வேண்டாம், வீட்டுக்கு அழைத்து நல்ல சாப்பிட வச்சு குடிக்க வச்சு திரும்ப நடந்து வரும்போது அந்த இடது கால் பட்ட இடத்துல மண்ணை எடுத்து ஒரு மந்திரவாதிகிட்ட கொடுத்து, இந்த காலடி மண் யாருக்கு சொந்தமோ அந்த குடும்பம் அழிந்து போகட்டும் என்று செய்வினை செய்ய, அந்த செய்வினை மலை போல இருந்த எங்க வீட்டை மண் குடில் போல மாற்றிவிட்டது. வாழ்க்கை தரைமட்டமானது. நீண்ட கதை. சாட்சி கேட்டிருப்பீங்க, பல இடங்கள்ல யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. இல்லாட்டாலும் மதுராந்தகம் இயேசுதாஸ்ங்கிற யூடியூப் சேனல்ல பார்க்கலாம். மருத்துவ சிகிச்சையும் கை கொடுக்கல. எல்லா டாக்டர்களும் கைவிட்ட போது நான் நம்பின தெய்வங்கள் ஏன் கைவிட்டதுன்னு யோசிச்சாங்க. ஏன்னா இயேசுனா யாருன்னே தெரியாது. அதிகாலை 3 மணிக்கு எழுந்து குளிரும் பாராமல் குளித்து ஈர துணியை இடுப்பில் கட்டிக்கிட்டு சாமிக்கு முன்னால் நின்று பாலை ஊற்றி பாலாபிஷேகம், பூவை போட்டு புஷ்பாபிஷேகம், நெய்யை ஊற்றி நெய் அபிஷேகம், இவைகளெல்லாம் செய்கிற ஒரு அர்ச்சகருடைய மகள் எங்க அம்மா. பூணூல் போட்டு குடுமி வச்ச ஐயங்காரி எங்க தாத்தா. எங்களுக்கு இயேசு தெரியாது, இயேசு தெரியாது. ஆனால் எந்த இயேசுவை தெரியாதுன்னு நினைத்தோமோ, எந்த இயேசு வேண்டாம்னு நினைத்தோமோ, அந்த இயேசு தான் இந்த மேடையில் இன்னைக்கு என்ன நிற்க வச்சிருக்கிறாரு. என் தகப்பனாருக்கு பைத்தியம் பிடித்து கடிக்கிற நாய் போல இருக்கும்போது எங்க அம்மா பிச்சை எடுத்து, யோசிச்சு பாருங்க, சகல வசதியோட இந்த குடும்பம் பிச்சை எடுக்கும்போது எப்படி இருக்கும்? என்ன பண்ணன்னு தெரில, எங்க போகன்னு தெரில, இனி வாழ முடியாது, என் பிள்ளையும் செத்துரும், என் புருஷனும் செத்துருவாரு, வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும் போது யாரோ சொல்றாங்க, எங்க ஒரு ஜப வீடு இருக்கு. ஜப வீடுனா என்னன்னு கேட்கறாங்க எங்க அம்மா. இயேசுநாதர் கோயில், போமா, உன் புருஷனை கூட்டிட்டு போ, உன் பிள்ளைய தூக்கிட்டு போ, அந்த இயேசுவை நம்பு. நமக்காக உலகத்தில் வந்த தெய்வம் தான் இயேசு. கிறிஸ்தவங்களுக்காக வரல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காக வந்தவர் தான் இயேசு. அவரை நம்புறவங்களை அவர் கைவிட மாட்டார். அவர் அற்புதம் செய்கிறவர். காசு வேணும் கொடுக்க வேண்டியதில்லை, நம்புனா போதும். உன் புருஷனை கூட்டிட்டு போன்னு சொல்ல விருப்பமும் இல்லை, வேற வழியும் இல்லை. அந்த ஜப வீட்டுக்குள்ள எங்க அப்பாவை இழுத்துக்கிட்டேன்னா ஒரு பைத்தியம், சட்டையெல்லாம் கட்டி தெருவில் விடுற பைத்தியக்காரனை போல இருந்தார். கை குழந்தை என்னையும் தூக்கி கொண்டு அந்த ஜப வீட்டில் போய் இப்படி முழங்கால் படிக்கிட்டு, ஏசப்பா எத்தனையோ சாமி கும்பிட்டுருக்கிறேன், உங்களை எப்படி கும்பிடணும்னு எனக்கு தெரில. என் தெய்வங்கள்லாம் தெரியும், பாலாபிஷேகம், புஷ்பாபிஷேகம், நெய் அபிஷேகம் எல்லாம் தெரியும், மந்திரங்கள் தெரியும். ஓம் ஸ்ரீ கன்னிசுதாய நமக, ஓம் ஸ்ரீ மிருதம் ஜயா நமக, எத்தனையோ இருக்கு, எல்லாமே இயேசுதான். அதான் தெரியாது. இப்படியெல்லாம் மந்திரங்கள் சொல்லி பக்தியாய் பூஜை பண்ணினாலும் இயேசுவே உங்களை எப்படி வணங்கணும்னு தெரில, ஜபம் தெரில, கொடுக்க ஒன்றுமில்லை. நான் பிச்சை எடுத்து வாழ்கிறேன். ஆனால் என் புருஷனை சுகமாக்கி என் பிள்ளையை ஆசீர்வதிச்சு எனக்கு ஒரு வாழ்க்கை தந்தீங்கன்னா
சாகிறது வரைக்கும் இந்த 2 கையை வேற எந்த தெய்வத்துக்கு எடுத்து வணங்க மாட்டேன் ஏசப்பா, இது சத்தியம் அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ண நம்ம ஆண்டவருக்கு நிறைய பேர் இருக்கு பைபிள்ல. இயேசுன்னு சொல்றோம், இம்மானுவேல் சொல்றோம், எபனேசருங்கிறோம். சங்கீத புஸ்தகத்தில் போட்டிருக்கு ஜெபத்தை கேட்கிறவரே. அந்த ஜெபத்தை கேட்டார், எங்க அம்மாவுடைய ஜெபத்தை. ஜெபம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு இந்து பிராமண குடும்பத்தில் பிறந்த எங்க அம்மா பண்ண ஜெபத்தை கேட்டார். அந்த ஜெப வீட்டில் இருந்த சிலருடைய ஜெபத்தை கேட்டார். லட்சங்கள் செலவழித்து வராத சுகத்தை ஒரு பைசா செலவில்லாம இயேசு தந்தார். என் தகப்பனார் சுகமானார். என் தகப்பனாரும் தாயாரும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்துல மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று விசுவாசிகளானார்கள். நன்றி கடனாக எனக்கு இயேசுதாசன் பேர் வச்சாங்க. இந்த மேடையில இன்னைக்கு இயேசுதாஸ் நிற்கிறேன்னா அந்த இயேசுதாங்க. அவர் மட்டும் வாழ்க்கையில இல்லைன்னா என்றைக்கோ என் வாழ்க்கை மண்ணோட போயிருந்திருக்கும். ஹல்லேலூயா. ஒரு ஜி மைனர், 2 கையை உயர்த்தி இன்றைக்கும் இயேசு அற்புதம் செய்கிறவர். கண்களை மூடி 2 கையை உயர்த்தி கையை உயர்த்தி ஒரே ஒரு நிமிடம். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறைந்தே போயிருப்பேன், என்னை எல்லாரும் மறந்தே போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைன்னா, கைதடி பாடலாமா? நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறைந்தே போயிருப்பேன், மறந்தே போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைன்னா நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. அப்பா, பிறந்த நாள் முதல், நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன், என்னென்று சொல்வேன் நீர் செய்ததை, 1 2 3 என்று எண்ண முடியாது. எப்படி சொல்வேன், என்னென்று சொல்வேன் நீர் செய்ததை, 1 2 3 என்று எண்ண முடியாது. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறைந்தே போயிருப்பேன், மறந்தே போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைன்னா. 2 கையை தட்டி அதை வாழ வைக்கிற தெய்வம், இந்த வாழ வைக்கிற தெய்வம், ஆசீர்வதிக்கிற தெய்வம், தம்மை அறிந்தவர்களுக்கு மட்டுமல்ல தம்மை அறியாதவர்களுக்கும் நன்மை செய்கிறவர் என் இயேசு. இன்று இரவு இந்த கூட்டத்தில் அப்படி என்னதான் நடக்கிறது, என்னதான் சொல்லுகிறார்கள், இந்த கூட்டத்தில் என்னதான் சொல்லப்படுகிறது என்று வீடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, இந்த கூட்டம் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லாருடைய நன்மைக்காக, இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களின் ஆசீர்வாதத்துக்காக, 4 மாத கண்ணீர், 4 மாத வியாதி, 4 மாத வேதனை, 4 மாதம் ஏன் உலகத்தில் உயிரோடு வாழ வேண்டும் என்ற ஒரு வெறுப்பு, 5வது மாதத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. எத்தனையோ குழப்பங்கள், எத்தனையோ போராட்டங்கள். Why should I live? நான் உலகத்தில் வாழ வேண்டுமா என்று நினைத்தாய். ஆனாலும் உன் வாழ்க்கையில இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்க வேண்டும் என்பதற்காக உன்னை உயிரோடு வைத்திருக்கிற ஒரு தெய்வம் இன்றைக்கு இந்த 5வது மாதம், இந்த முதல் நாள் உன் வாழ்க்கையை மாற்றி உடைய கண்ணீரை துடைத்து உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய இயேசு காத்திருக்கிறார். இயேசு காத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு காத்திருக்கிறார். இன்று இரவு
நீங்கள் இந்த கூட்டத்துக்கு வராவிட்டாலும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வருகிறவர் என் இயேசு. அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர், அவர் வாழ வைக்கிற தெய்வம். அவர் உங்களை வெட்கப்பட்டு போக விடுவதில்லை. அவரை அறியாத ஒரு இந்து பிராமண குடும்பத்தில் பிறந்த எங்க அம்மாவுடைய ஜெபத்தை கேட்டு பைத்தியம் பிடித்து எங்க அப்பாவை சுகமாக்கி மண்ணோடு போக வேண்டிய என்னை இன்றைக்கு ஊழியக்காரனாய் மாற்றின இயேசு, வாழ வைக்கிற தெய்வம். இன்னைக்கு உங்களையும் வாழ வைக்க அவர் விரும்புகிறார். இந்த 5ஆம் மாதத்தின் முதல் நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கிற நாள். உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிற நாள். உங்களுடைய துக்கம் மாறுகிற நாள். எனக்கு இந்த இயேசு தெரியாது, பயப்படாதீங்க. தன்னை அறிந்தவர்களுக்கு மட்டுமல்ல, தன்னை அறியாதவர்களுக்கும் இயேசு நன்மை செய்கிறார். இன்று இரவு ஒரு நற்செய்தி உங்களை தேடி வருகிறது. உடைய குழப்பம் நீங்கி, உடைய கண்ணீர் மாறி, உடைய வேதனை நீங்கி ஒரு அதிசயத்தை இயேசு செய்ய வல்லவராயிருக்கிறார். அற்புத பிதாவே, இன்று இரவு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு நண்பர்கள், பெரியவர்கள் யாவருக்காக ஸ்தோத்திரம். அத்தனை பேரையும் ஆசீர்வதி ஆண்டவரே. எல்லாருமே கிருபை இருப்பதாக. உங்க நாம மகிமைப்படட்டும். மனக்கண்களை குருடாக்குகிற பிசாசின் கிரியைகளை கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். உங்க நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். இது கடைசி ஆமீன் இல்லை, இப்பதான் கூட்டம் ஆரம்பிக்குது. உட்காரலாம். அந்த வருத்தத்தில் தான் நீங்கள் ஆமீன் சொல்லலை போலன்னு அதுக்குள்ளே ஆமீன் பாஸ்டர் போட்டாரேன்ட்டு ஒரு அலையில சொல்லாமா? ஆண்டுடைய கிருபை இந்த நல்ல நாளில் உங்கள் நடுவில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒரு 10 நாளாக ரொம்பவே பேச முடியாமல் இருந்தேன். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த மாலை வேளையில் உங்கள் நடுவில் அவருடைய நற்செய்தியை சொல்வதற்கு கர்த்தர் பலன் தந்ததற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உலகத்தில் எல்லாருக்கும் 2 நாள் தான் உண்டு, பிறந்த நாள், இறந்த நாள். கொஞ்சம் சின்ன பிள்ளைகள்லாம் ஒரு இடத்துல உட்காரணும். இனிமேல் வாலண்டியர்ஸ் ஹெல்ப் பண்ணுங்கள், எல்லாம் உட்கார சொல்லுங்கள் சின்ன பிள்ளைகள் எல்லாரையும். பெரியவங்கனாலும் சரி, அடுத்த கொஞ்ச நேரம் நீங்கள் உட்கார்ந்து வசனத்தை கேளுங்க. வானமும் பூமியும் படைத்த ஆண்டவருடைய வார்த்தை, பரிசுத்த வேதாகமம், தேவனுடைய குரல். This is the voice of God. When you open the Bible, you can see the face of God. பைபிளை திறந்தா தேவனுடைய முகத்தை பார்க்கலாம், அதை படித்தா தேவனுடைய குரலை கேட்கலாம். This is the voice of God and He wants to speak to you tonight. இன்றைக்கு நம்மோடு கர்த்தர் பேச விரும்புகிறார். ஒரு ஆமேன் கேட்கலாமா? அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, எல்லாருக்கும் உலகத்தில் 2 நாள் தான், பிறப்பு, இறப்பு, தோற்றம், மறைவு, ஆரம்பம், முடிவு. சிலர் கொஞ்சம் வித்தியாசமாக எழுதியிருப்பாங்க. அன்றைக்கு ஒரு கல்லறை தோட்டத்துக்கு மோசஸ் ராஜசேகர் ஐயா இறந்து போன போது அந்த கல்லறை தோட்டத்துக்கு கீழ்ப்பாக்கம் போயிருந்தேன். எப்போ போனாலும் கல்லறைகளில் என்னெல்லாம் எழுதியிருக்குன்னு வாசிக்கிறது வழக்கம். அப்படியே வாசிக்க போனால் ஒரு கல்லறையில் பிறப்பு இறப்புன்னு எழுதியிருந்தது டைரெக்டாக, இன்னொரு கல்லறையில் தோற்றம் மறைவுன்னு இருந்தது, இன்னொரு கல்லறையில் இக்கரை அக்கறை, கொஞ்சம் விசுவாசி போல் இருக்குது, இக்கரை அக்கறைன்னு எழுதியிருந்தது. இன்னொரு கல்லறையில் பூ மலர்ந்தது பூ உதிர்ந்ததுன்னு எழுதியிருந்தது. புலவர் குடும்பம் போல் இருக்குது. இப்படிலாம் எழுதியிருந்தது. ஆனால் 2 வார்த்தை தான். ஆனால் அதுக்கு பக்கத்தில் தான் ஒரு வண்டி ஒன்று இருக்குது, இந்த டெட் பாடியெல்லாம் வச்சு தள்ளக்கூடிய ஒரு வண்டி. அதில் எழுதியிருக்கு, இன்று எனக்கு நாளை உனக்குன்ட்டு. அதுதான் உண்மையான விஷயம். அவ எல்லாருக்கும் உலகத்தில் 2 நாள் தான், 2 நாள் தான். பிறப்பு இறப்பு, தோற்றம் மறைவு, ஆரம்பம் முடிவு. ஆனால் உலகத்தில் பிறப்பு இறப்பு, அதற்கு மேலே உயிர்ப்பு என்ற ஒரு நாளை உடையவர் நாம் ஆராதிக்கிற இயேசு மட்டும்தான். புரிஞ்சா நல்லா கைத்தட்டுங்க ஆண்டவரே. அந்த ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்த நாள் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி இல்லையா? ஈஸ்டர் எல்லாரும் கொண்டாடுவோம். பிறந்த நாள், இறந்த நாள், இதைத்தான் உலகம் நினைவு கூறும். உலக தலைவர்கள் 2 நாட்கள் நினைவு கூறப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த ஒரு நாள் ஒன்று உண்டு. உயிர்த்தெழுதலை குறித்த நிறைய பாடல்களை பாடுகிறவர்களும் நான் தான். சி மேஜர்
உயிரோடு எழுந்தவரே. எத்தனை பிரதம மந்திரி இறந்திருக்காங்க, எத்தனை ஜனாதிபதி இறந்திருக்காங்க, எவ்வளவோ நல்லவர்கள், பணக்காரர்கள், படித்தவர்கள், யாருக்காவது உயிரோடு எழுந்தவரேன்னு பாடியிருக்காங்களா? உலகத்துல உயிரோடு எழுந்தவர் என்றால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மட்டும்தான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்த நாள் தான் அந்த ஈஸ்டர் தினம். இயேசு உயிரோடு கூட எழுந்தார். உயிர்த்தெழுந்து கவனிங்க, உயிர்த்தெழுந்த இயேசு இந்த பூமியில் 40 நாள் அந்த ஆளுடைய வாழ்க்கை மாறிவிடும். தேச தந்தை காந்தியடிகள் அவட்ட கேட்டாங்களாம், எப்படி உண்ணாவிரதத்தை கண்டுபிடிச்சிங்க? கத்தி எடுக்கக்கூடாது, ரத்தம் சிந்தக்கூடாது, சண்டை போடக்கூடாது, ஆனால் ஜெயிக்கணும். அதுக்கு என்ன வழி? உண்ணாவிரதம். சாப்பிடாம இருந்து உண்ணாவிரதத்தின் மூலமா நாம் இந்த ஆங்கிலேயர் ஆட்சியை ஜெயிக்க வேண்டும் என்று உங்களுக்கு யோசனை எப்படி வந்துச்சுன்னு கேட்டாங்களாம். அவர் சொன்னாரா, இந்த பரிசுத்த வேதாகமத்தை படித்தேன். இயேசு கிறிஸ்து 40 நாள் சாப்பிடாமலும் தண்ணீர் குடிக்காமலும் இருந்து சாத்தானை ஜெயித்தார்னு பைபிள் இருக்கு. அதை படித்த நாமும் அப்படி சாப்பிடாமல் தண்ணீர் குடிக்காமல் இருந்தால் ஆங்கிலேயர்களை ஜெயிக்கலாம் என்று பைபிள் படித்து கண்டுபிடித்தேன். வாழ்க்கையில் முன்னேற நீயும் போய் பைபிள் படி என்று சொன்னவர் தேச தந்தை காந்தியடிகள். ஒரு பலமான ஆமீன் தான் சொல்லுங்களேன். நீங்க சொல்ற ஆமீன் அல்லேலூயா எல்லாம் காந்தியடிகளுக்கும் அப்துல் கலாமுக்கும் இல்லை, இயேசுவுக்கு. அது உண்மையா உணர்ந்தா இப்படி அல்லேலூயா வராது, நல்லா வரும். அல்லேலூயா. இன்னையிலேருந்து அல்லேலூயா போடுறதே மாறணும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் பாஸ்டர். அடுத்த பாயிண்ட், எந்த பாயிண்ட் தான் நமக்கு தெரியாது. எத்தனையோ வருஷம் சொன்னாங்களே, எல்லாமே ஆட்களுக்கு தெரியும். போன வாரம் மலேசியாவில் இருந்தேன். இப்போ ஒரு ஐயாட்ட பேசினேன், 87 வயசு, ஒரு சைனீஸ் ஃபேமிலி. எப்படி ஆகலும் கொஞ்சம் ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள் பாஸ்டர்னு கூட்டிகிட்டு வந்தாங்க. ஒரு ஹோட்டலில் சாப்பிட கூப்பிட்டாங்க. போய் உட்கார்ந்த போது நான் அவர் ஆண்டவர் இயேசுவை அறியாத ஒரு ரோமன் கத்தோலிக்க குடும்பம், வயதானவர். நானும் பைபிளில் என்னெல்லாம் எடுத்து சொல்ல முடியுமோ எல்லாம் சொன்னேன். அவர் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார், ஐ நோ ஆல் தீஸ் திங்ஸ். எனக்கு தூக்கி வாரி போட்ட மாதிரி இருந்துச்சு. 3/4 மணி நேரம் பேச அந்த வயசான தாத்தா கிட்ட பக்கத்து சாப்பாடையும் மறந்து அவர்கிட்ட பேசினான். நான் சொன்னேன், நோயிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். தெரியுங்கிறது வேற, நான் அனுபவிச்சிருக்கேங்கிற வேற. மாம்பழம்னா இனிப்புன்னு எல்லாருக்கும் தெரியும், கரும்புனா இனிக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்டதில்லை சார். தாஜ்மஹால் உலக அதிசயத்தில் ஒன்று, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தாஜ்மஹாலை பார்க்காமலே பாடம் எடுக்கிற டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? தாஜ்மஹாலை பார்க்காம பாடம் எடுக்கிற டீச்சர்ஸ். ஷாஜகான் கட்டினார் 20 வருஷமா மனப்பாடமா அடிப்பாங்க. ஆனா அந்த வருஷம் மே மாசம் லீவு முடிஞ்சு ஜூன் மாசம் ஸ்கூல் திறந்த உடனே, எங்கடா போனீங்க, உங்க சம்மர் வெக்கேஷன் எப்படி முடிஞ்சிச்சுன்னு கேட்ட உடனே, அங்க போனோம் இங்க போனோம் சொல்லும்போது ஒரு பையன், நாங்க டெல்லி போனோம், நாங்க ஆக்ரா போனோம், நாங்க தாஜ்மஹாலை போனோம்னு டீச்சருக்கு. தாஜ்மஹாலா? நானே இத்தனை வருஷம் பாடம் நடத்தினேன்டா, பார்த்ததே இல்லடா. அப்படிங்க வாடா சொல்றா டீச்சர். அதான் நீங்க சொல்றீங்களே, என்னதான் சொன்னாலும் நான் புக்கை படிச்சுதான்டா சொல்றேன், நீ நேரடியா பார்த்துருக்கிற, வாடா சொல்லிடாண்ணா. இப்ப டீச்சரோட மேல் இடத்துக்கு வந்துட்டான் இந்த பையன். ஏன் தெரியுமா? அனுபவம். கிறிஸ்தவம் ஒரு அனுபவம். எனக்கு இது தெரியும் அது தெரியும் என்பதல்ல. ஹேவ் யூ எக்ஸ்பீரியன்ஸ்ட்? நீ அனுபவித்திருக்கிறாயா? இயேசு நல்லவர், எல்லாருக்கும் தெரியும். இயேசு பாவங்களை மன்னிக்கிறார், அறிவு. என் பாவங்களை மன்னித்தார், அனுபவம். அறிவு அனுபவமாகணும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அறிவு அனுபவமாகணும். இயேசு குணமாக்குகிறார், அறிவு. என்னை குணமாக்கினார், அனுபவம். இயேசு ரட்சிக்கிறார், அறிவு. என்னை ரட்சித்தார், அனுபவம். இன்னைக்கு அந்த அனுபவத்துக்குள்ள எல்லாரும் வர வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்தின் நோக்கம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கடைசியில் அந்த சைனீஸ், அந்த சீனா, அந்த ஐயாவுக்கு கைப்பிடிச்சு ஒரு ஜெபம் பண்ணி, நிக்கோதேமு தெரியுமான்னு கேட்டேன், கொர்நேலியு தெரியுமான்னு கேட்டேன். இவங்கெல்லாம் பைபிள் நல்லா தெரிஞ்சவங்க, இந்த வாழ்க்கையில் அனுபவம் இல்லை. இன்றைக்கு அந்த அனுபவத்தை இயேசு உங்களுக்கு தருவார்னு சொல்லி கையை பிடிச்சு அவருக்கு ஒரு பாவ மன்னிப்பின் ஜெபத்தை சொல்லி, அதை செய்தாரோ அதை செய்வதற்கு தான் உங்களை என்னை ரட்சித்திருக்கிறார்.
இன்றைக்கு அவருடைய கையாக, அவருடைய காலாக நாம் செயல்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப ஆண்டவர் இயேசுவுக்கு மூன்றாவது ஒரு நாள் இருக்கிறது, உயிரோடு எழுந்த நாள். இன்றைக்கு இஸ்ரேல் தேசத்துக்கு போனா போதுங்க, உலகத்துல எந்த ஊருக்கு போனாலும் கல்லறை மூடித்தான் இருக்கும். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நாளைக்கு பஸ் பிடிச்சி, சகோதரிகளுக்கெல்லாம் ஃப்ரீ பஸ் தானே, அண்ணா சதுக்கம் போய் 4 கல்லறை அங்கே இருக்கு. முன்னால ஒன்று, பின்னால ஒன்று, 4 கல்லறை இருக்கு. 4 முதலமைச்சர்கள் கல்லறை. அந்த கல்லறையில் போய் நின்று பாருங்க, சோகமா நிற்பாங்க, அமைதியா நிற்பாங்க. இறந்து போயிட்டாரு, அமைதியா இருக்கணும் பாங்க. இறந்து போன உடல்கள் அங்கே இருக்கிறது, கல்லறைகள் மூடி இருக்கிறது. உலக சரித்திரத்தில் இஸ்ரேல் தேசத்தில் என் ஆண்டவர் இயேசு பிறந்தாரே, பைபிள் சொல்லுகிற கானான் தேசம்தான் இன்றைக்கு இருக்கிற இஸ்ரேல் தேசம். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற கானான் தேசம்தான் இன்றைக்கு இருக்கிற இஸ்ரேல் தேசம். அந்த இஸ்ரேல் தேசத்தில் ஆண்டவர் இயேசு பிறந்தாரே, 33 ஆண்டுகள் வாழ்ந்தாரே. 33 ஆண்டுகள் வாழ்ந்து மனிதனின் பாவத்துக்காக மரித்து சிலுவையில் மரித்தாரே, அந்த இடம் இன்றைக்கும் இருக்கிறது. அவரை அடக்கமணியார்களை கல்லறை, அந்த இடமும் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் எல்லா கல்லறையும் மூடி கிடக்க என் ஆண்டவராகிய இயேசுவின் கல்லறை மட்டும் உலகத்தில் திறந்திருக்கிறது. அவர் இங்கே இல்லை. We are worshiping a living God. ஒரு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆமென். இயேசு ஜீவனுள்ளவர், அவர் மரணத்தை ஜெயித்தவர். எத்தனை பாட்டு பாடுகிறோம், மரித்த இயேசு. ஜி மேஜர் பண்ணலாமா? மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், கைத்தட்டி பாடலாமா? மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், கைத்தட்டி சத்தமா ஹalleluya. ஜீவிக்கிறார், ஹalleluya ஹalleluya. ஜீவிக்கிறார், ஹalleluya. ஜீவிக்கிறார், ஹalleluya ஹalleluya. ஜீவிக்கிறார். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. பாடுங்க, நீங்க பாடுங்க சத்தமா. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே, யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு. ஹalleluya. எங்க அம்மா இறந்து 20 வருஷத்துக்கு மேல ஆகுது, எங்க அப்பா இறந்து 20 வருஷத்துக்கு மேல ஆகுது. இன்னைக்கு எங்க அம்மாவை புகழ்ந்து பேசினா ஒன்றும் அவங்களுக்கு போய் சேராது. எங்க அப்பாவை கூப்பிட்டா வரமாட்டார். ஆனா மரணத்தை ஜெயித்த இயேசு, ஏசப்பா அப்படின்னு கூப்பிட்டா அடுத்த நொடி என்னப்பா வேணும்னு கேட்பாரு. கூப்பிடும் யாவருக்கும் பதில் கொடுக்கிற தெய்வம், மரணத்தை ஜெயித்த தெய்வம், உயிர்த்தெழுந்த இயேசு. நான் நிறைய ஆதாரங்கள் சொல்லலாம், நிறைய ஆதாரங்கள் சொல்லலாம். கூட்டம் சபைக்குள்ள நினைச்சு தான் நான் வந்தேன். சபைக்குள்ளனா அதுக்குரிய விசுவாசிகளுக்கு என்று வித்தியாசமான செய்தியோட தான் வந்தேன். ஆனால் வெளிக்கூட்டம், வெளியில் இருக்கிற அன்பு நண்பர்கள், இந்தியா என் தாய்நாடு, இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்த சகோதரர்கள். அல்ல சொல்லுங்க. இதெல்லாம் கேட்க ஒரு டைப்பாக இருக்கு உங்களுக்கு. என்ன வருஷத்தில் 2 நாள் குடியரசு தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், கொடியேற்றிட்டு வாயில் வந்த பொய்யெல்லாம் சொல்லிட்டு இந்தியா என் தாய்நாடு அப்படின்னு ஊர்பட்ட பொய்யை சொல்லிட்டு கொடியேற்றுற மக்களை பார்த்துருக்கீங்க. தினந்தோறும் நான் சொல்றேன், எங்க போனாலும் சொல்லுவேன், இந்தியா என் தாய்நாடு, இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்த சகோதரர்கள். நாங்க சொந்தக்காரன், எங்களுக்குள்ள ஜாதி வித்தியாசம் இல்லை. என்ன ஆமீன் குறையுது? எங்களுக்குள்ள ஜாதி வித்தியாசம் இல்லை. இது ஜாதி பார்க்கிற கூட்டம் இல்லை. உலகத்துல 2 ஜாதி, ஒன்னு ஆண் ஜாதி, பொஞ்சாதியா, ஒன்னு ஆண் ஜாதி, இன்னொன்னு பெண் ஜாதி. அதுவே அடையாளம் தரல. சிஸ்டர் நினைச்சுக்கிட்டு நீளமான முடியை பார்த்துட்டு சிஸ்டர்னா முன்னால பெரிய மீசை வச்சுக்கிறான். அடையாளம் தெரியாம 2 ஜாதி, ஆண்டவர் படைத்த ஜாதி 2 ஜாதி, ஆண் ஜாதி பெண் ஜாதி. இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. வாழ்க்கையில மனிதன் பாவியாய் வாழ்கிறான். ஆனால் அந்த பாவமுள்ள ஜாதியை பரிசுத்த ஜாதியாய் கர்த்தர் மாற்றுகிறார். இது ஜாதி பார்க்காத கூட்டம். ஆமீன் சொல்லாமா? ஆமா, ஜாதி பார்க்காத கூட்டம், வரதட்சணை வாங்காத கூட்டம். பாஸ்டர் அதை மட்டும் டச் பண்ணாதீங்க பாஸ்டர். ஹல்லேலூயா. சில அதிர்ச்சி ஆயிட்டு, ஐயோ என் பையனுக்கு கொஞ்சம் வாரிக்கலாம்னு நினைச்சனே, பையனை வச்சு வாரிக்கலாம் நினைச்சனே. அவன் சொந்த காலில் சம்பாதிச்சு மனைவியை காப்பாற்றட்டும், அது வரைக்கும் அவனுக்கு கல்யாணமே பண்ணாதீங்க. அல்ல சொல்லுங்க.
பா பெண்களே உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டா பேசுறவர் அல்லேல சொல்லக்கூடாது. ஹalleluya. கர்த்தர் நல்ல வசனத்தின்படி வாழ்ற கூட்டம் இது. ஆமென் கேட்கலாமா? ஆமா, இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அப்படி வாழ்வதற்கு தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்தார், 40 நாள் பூமியில் இருந்தார். அப்படி 40 நாள் இருந்தபோது தம்முடைய 12 சீடர்களையே தான் சுற்றி சுற்றி வந்தார். அப்படி அவர்கள் 40 நாள் அவங்களோட தான் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணார். அப்படி சந்தித்த சந்திப்புகளில் அவர் செய்த ஒரு அற்புதத்தை இன்றைக்கு நான் சொல்லி முடிக்க போகிறேன். நிஜமாய் நடந்தது 2000 வருஷத்துக்கு முன்னால. யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 21. யோவான் 21ஆம் அதிகாரம். யோவான் 21ஆம் அதிகாரம். பைபிள் எடுத்துக்கிறீங்களா? யோவான் 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாமா? யாராவது ஒருத்தர், நமக்கு பைபிளுக்கு திறக்க முடியல, காற்று ஃபுல்லாக இருக்குது, தூக்கி எல்லாம் போடுது, அதனால் எனக்கு வசனம் மனப்பாடமாக தெரியும். யோவான் 21 படிங்க பார்க்கலாம். யாராவது சத்தமா படிங்க. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இயேசு தம்மை வெளிப்படுத்தினார். கீழே நீங்க அந்த 14ஆம் வசனம் படிங்க. இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். 3வது தடவை உயிர்த்தெழுந்த இயேசு, என்ன கவனியுங்கள், தம்முடைய சீஷர்களை தேடி போய் அவர்கள் இருக்கிற இடத்துக்கு சென்று அவர் தரிசனமானார். உலகத்தில் மக்கள் சுவாமி தரிசனம், கடவுள் தரிசனம் என்று சொல்வதற்கும் என் ஆண்டவர் கொடுக்கிற தரிசனத்துக்கும் வித்தியாசம். தேடி வந்து தரிசனம் கொடுக்கிறவர். இவரை எங்கேயுமே தேடி போய் நீங்க பார்க்க முடியாது. கடவுளை எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. மின்சாரத்தை எங்க போனா பார்க்கலாம்? எங்க போனாலும் பார்க்க முடியாது. அன்னைக்கு ஒருத்தர் கேட்டா கல்பாக்கத்தில் பார்க்கலாம். கல்பாக்கத்தில் மின்சாரம் உற்பத்தி பண்ற அணுமின் நிலையத்தை பார்க்கலாம். தூத்துக்குடியில் பார்க்கலாம். தூத்துக்குடியில் அனல் மின் சக்தி நிலையத்தை பார்க்கலாம். காற்றை எங்க பார்க்கலாம்? எங்க போனாலும் பார்க்க முடியாது. மின்சாரத்தை எங்க பார்க்கலாம்? எங்க போனாலும் பார்க்க முடியாது. ஏன்? அதுக்கு உருவம் இல்லை. கடவுளை கண்ணால பார்க்க முடியாது. ஏன்? அவர் படைச்ச சூரியனையே பார்க்க முடியல. சூரியனுக்கே இவ்வளவு சக்தி இருந்தா சூரியனை படைத்த தெய்வத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்கும்? நல்லதான் சொல்லுங்க. அல்லேலூயா. சூரியன் ஒரு படைப்பு என்று ஒன்று இருந்தால் படைத்தவர் என்று ஒருவர் இருக்க வேண்டும். எங்க கட்டடம்னு ஒன்று இருந்தா அதை கட்டினவர்னு ஒருத்தர் இருக்கணும்ல. நாற்காலின்னு ஒன்று இருந்தா அதை உருவாக்குன ஒருத்தர் இருக்கணும்ல. வீடியோ கேமரான்னு இருந்தா அதை உருவாக்குன அந்த கம்பெனி பேர் இருக்குல்ல. கீபோர்டு ஒன்று இருந்தா யமஹான் பேர் இருக்குல்ல. யார் இந்த யமஹா? நம்ம தாத்தாவா? அந்த கம்பெனி, அதை உருவாக்கின கம்பெனி. படைப்பு என்று ஒன்று இருந்தால் படைத்தவர் என்று ஒருவர் இருக்க வேண்டும். சூரியன் ஒரு படைப்பு. சந்திரன் பாருங்க, மேல தெரிந்து பாருங்க. சந்திரன் ஒரு படைப்பு. பூமி ஒரு படைப்பு. வானம், பூமி, சூரிய, சந்திர, நட்சத்திரங்கள் படைப்பு. இது பிரம்மாண்டமாய் இருப்பதை மனிதன் பார்த்து இதை வணங்குகிறான். படைப்பை அல்ல, படைத்தவரை வணங்க வேண்டும். அந்த படைத்தவரை எவரும் பார்க்க முடியாதனால படைத்தவரே மனிதனாக வந்தார். அவர்தான் இயேசு. படைத்தவர் மனிதனாக வந்தார். God became man. ரிக், யஜுர், சாம், அதர்வண வேதங்கள், எல்லா வேதமும் கையில இருக்கு. வேதங்கள் சொல்லுது கடவுள் அவதாரம் எடுத்து வருவார். எந்த கடவுள்னு யாரும் சொல்லல. அந்த கடவுள் இவர்தான் என்றால் அதுதான் மக்களுக்கு இன்னைக்கு கஷ்டமா இருக்கிறது. ஒரு ஆட்டுக்குட்டியாய் வருவார் இருக்கு. பாவ விமோசனத்துக்காக வருவார் இருக்கிறது. அந்த பாவ விமோசனத்துக்காக உலகத்தில் எல்லா மனிதனுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக கடவுளே மனிதனாய் வந்தாரே, அவர்தான் இயேசு. அப்ப படைப்பு அல்ல, படைத்தவரை வணங்கணும். சூரியன் பேசாது, சந்திரன் பேசாது, நட்சத்திரங்கள் பேசாது. உலகத்துல எத்தனையோ காரியங்களை மனிதன் தனக்கு தெரிந்தபடி வணங்குகிறான். இவைகள் பேசாது. நான் சொல்லுகிற தெய்வம் பேசும் தெய்வம். அவர் பேசும் தெய்வம். அவர் உலகத்தில் வந்தார். அவர் உயிர்த்தெழுந்து
மறைந்து போயிடல, தம்முடைய சீஷர்களுக்கு காட்சி அளித்தாராம். இந்த யோவான் 21 சொல்லுகிறது, 3வது தடவை காட்சி அளிக்கிறார். உலகத்தில் மக்கள் நான் போய் சுவாமியை தரிசித்தேன் என்கிறார்கள். என் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, அந்த தெய்வமே வந்து தன்னை நமக்கு தரிசனமாய் காண்பிக்கிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை வாசித்தால் அருமையான வசனம், 3ஆம் வசனத்தில் படித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 15:3 என்னதென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபான்னா பேதுருவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். 12 தரிசனமானார். படிங்க. அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே நேரத்தில் தரிசனமானார். பெண்களையும் ஜெயில போட்டு கொடுமைப்படுத்தின ஒரு மனிதன். மத வைராக்கியம், பக்தி வைராக்கியத்தில் கொலவெறியோட அலைந்த ஒரு மனுஷன். அப்படி ஒரு நாள் ஒரு ஊருக்கு போறாரு. தமஸ்குங்கிற ஊருக்கு போகும்போது இயேசு தரிசனமாகிறார். எந்த இயேசுவுக்கு விரோதமாய் போனாரோ அதே இயேசு தரிசனமாகி, எங்கப்பா போற, நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரியுமா, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொன்ன போது, நீர் யார் என்று கேட்டான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொன்னார். நான் உங்களை துன்பப்படுத்தலையே, நீ என்ன துன்பப்படுத்தல, என் பிள்ளைகளை துன்பப்படுத்துற. என் பிள்ளைகளை துன்பப்படுத்தினா நீ என்ன தொட்டதுக்கு சமம். அப்படியா, சாரி, இனி செய்ய மாட்டேன் அப்படி சொல்லல. உடனே கேட்கிறாரு, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். ஒரு என்கவுண்டர், ஒரு சந்திப்பு, ஜீவனுள்ள தேவனுடைய ஒரு சந்திப்பு. அந்த கொலைகாரனை a destroyer becomes a builder. சபைகளை கட்டி எழுப்புகிற 13 நிருபங்களை எழுதின மிகப்பெரிய அப்போஸ்தலனாக அந்த பவுலை மாற்றினது இயேசுவின் ஒரு தரிசனம். அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, இன்று ராத்திரி நீங்கள் கடவுளை பார்க்க வேண்டும் என்று விரும்பி பல இடங்களுக்கு சென்று சுவாமி தரிசனத்துக்காக செல்வது வேறு. நான் பிரசங்கம் பண்ணுகிற இயேசு நீ இருக்கிற இடத்திற்கு வந்து உனக்கு தரிசனம் கொடுத்து உன் வாழ்க்கையை மாற்றுகிறவர் இயேசு. தன்னுடைய வாழ்க்கையில 24 வயது வரைக்கும் மிகுந்த பக்தியாய் வளர்க்கப்பட்ட ஒரு மனிதன் தான் சாது சுந்தர் சிங். அவருடைய பழைய பெயர் சுந்தர் சிங். சீக்கிய முறைப்படி பக்தியாய் வளர்க்கப்பட்டு அருமையான ஒரு பக்தி மார்க்கத்தானாய் வளர்ந்து வந்தார். அவருக்கு வேற எந்த மார்க்கமும் பிடிக்காது. 8ஆம் வகுப்பு படிக்கும்போது, ஒரு மிஷன் ஸ்கூல்ல படிக்கும்போது புதிய ஏற்பாடு கொடுத்திருக்கிறார்கள். அதை கிழித்து நெருப்புல போட்டு எரித்தவர். கிறிஸ்தவத்தை விரும்பினவர் அல்ல. தன்னுடைய 24வது வயது வரைக்கும் பணத்துக்கு பஞ்சம் இல்லை, வசதிக்கு பஞ்சம் இல்லை. எல்லாம் இருந்த குடும்பத்தில் பக்தி இருந்தது, பலவிதமான பூஜைகள் இருந்தது. ஆனால் வாழ்க்கையில நிம்மதி இல்லை. இஸ் தேர் a God? உண்மையில கடவுள் என்று ஒருவர் இருக்கிறாரா? இருந்தால் ஏன் இந்த விரக்தி என்று யோசித்த சுந்தர் சிங் இவ்வளவு பக்தியாய் பலவிதமான சாங்கியங்களை செய்து, சடங்குகளை செய்து, தினந்தோறும் இவ்வளவு பக்தியாய் பல விஷயங்கள் செய்கிறேன், ஆனால் கடவுளை நான் பார்க்க முடியவில்லையே. இன்றைக்கு கடவுள் என்று ஒருவர் இருந்தால் என் அறைக்குள் வரட்டும். இஃப் there is a God, whoever it may be, அது யாரா இருந்தாலும் சரி, எந்த மதமா இருந்தாலும் சரி, கடவுள் என்று ஒருவர் இருப்பாரானால் இன்று இரவு என்னுடைய அறைக்குள் அவர் வர வேண்டும். அப்படி வராவிட்டால் என்னுடைய வீட்டுக்கு அருகில் போகிற ரயில் தண்டவாளத்தில் நாளை அதிகாலை 5 மணிக்கு, சரியாக 5 மணிக்கு வரும் அந்த தண்டவாளத்தில் என் தலையை கொடுத்து நான் செத்து போய் விடுவேன் என்று தீர்மானம் பண்ணி இரவெல்லாம் போராடி கொண்டிருக்கிறார். இரவெல்லாம் போராடி கொண்டிருக்கிறார். மணி 12 ஆனது, 1 மணி ஆனது, 2 மணி ஆனது, 3 ஆனது, 4 ஆனது. சரியாக 5 மணிக்கு ரயில் வரும். ஒரே போராட்டம். சொன்னார், எல்லாமே மாயை, மதம் எல்லாம் பொய், பக்தி எல்லாம் வேஷம், இதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால என் வாழ்க்கையை முடித்து ஒரு தரிசனம் கொடுத்தார். சாது சுந்தர் சிங் வாழ்க்கை தலைகளாய் மாறிட்டு
கடைசி வரைக்கும் அந்த இயேசுவுக்காக, கோடீஸ்வரர் குடும்பத்தில் பிறந்தவர், செருப்பே போடாம என் இயேசுவுக்காக என் திபெத்து போன்ற பகுதியில் எல்லாம் அலைந்து அலைந்து, அவருக்கு பெயரே ரத்தம் தோய்ந்த பாதங்களை உடைய அப்போஸ்தலன், the apostle of the bleeding feet. கடைசி வரைக்கும் திருமணம் பண்ணாமல் இந்த இயேசுவுக்காக, இயேசு ஒரு சின்ன இருதயத்தை எனக்கு தந்திருக்கிறார், அந்த இருதயத்தில் இயேசுவை தவிர எதற்கும் இடமில்லை என்று இயேசுவுக்கு தன் வாழ்க்கை அர்ப்பணித்து கடைசி வரை வாழ்ந்தவர் இந்த சாது சுந்தர் சிங். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன் இவைகளை சொல்லுகிறேன்? நாம சென்று முயற்சி செய்து ஒரு தரிசனம் பெறுவதற்கும், கடவுளே நம்மை தேடி வந்து தரிசனம் கொடுப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நான் சொல்லுகிற கடவுள் தேடி வருகிற கடவுள். நான் சொல்லுகிற கடவுள் உங்களை தேடி வந்து உங்களுக்கு நன்மை செய்கிற கடவுள். நான் சொல்லுகிற கடவுள் இயேசு. அவர் நான் இருக்கிற இடத்துக்கு நீ வான்னு சொல்லல, நீ இருக்கிற இடத்துக்கு நான் வருகிறேன். wherever you are, I can come to you. நான் வருகிறேன். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். தருமையான நாள்ல தேடி வருகிற தெய்வம். ஒரு டி மைனர். பாவியாக இருந்த என் பாவம் போக்கிட்டார், ஆவி பொழிந்து என்னையே தாவி அணைத்திட்டார். அன்பே அவரின் பெயரா, அருளே அவரின் மொழியா, இருளே போக்கும் மொழியா, இருளே போக்கும் மொழியா. கைன்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு. இயேசு என்னில் இருக்கிறார், என்ன ஆனந்தம், இருளும் புயலும் வரட்டுமே இதயம் கலங்குமோ. நல்ல சத்தமா கைதட்டி. இயேசு என்னில் இருக்கிறார், என்ன ஆனந்தம், இருளும் புயலும் வரட்டுமே இதயம் கலங்குமோ. இறைவா இயேசு தேவா, பாடுங்க. இறைவா இயேசு தேவா, இதயம் மகிழ்ந்து பாடும், என்றும் உம்மை நாடும், என்றும் உம்மை நாடும். தேடி வந்த தெய்வமேசு. கைதட்டி. நம்மை தேடி வந்த தெய்வமேசு, தேடி வந்த தெய்வமேசு, நம்மை தேடி வந்த தெய்வம் இயேசு. திபேரியா கடற்கரையில் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு 3வது தடவை தரிசனமானார் வசனம் சொல்லுது. அந்த திபேரியா கடல் என்பதும் கலிலேயா கடல் என்பதும் கெனசரேத்து கடல் என்பதும் ஒன்றுதான். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கெனசரேத்து கடல் அருகே நின்ற போது. அது கடல் என்று சொன்னாலும் அது ஒரு பெரிய ஏரி. இஸ்ரேல் தேசத்துக்கு போனவங்களுக்கு தெரியும். இங்கே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததை அறியாமல் பேதுருவின் தலைமையில் 7 பேர் வந்துட்டாங்க. கலிலேயா மேலே இருக்கு, மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும். 150-200 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம். எருசலேமில் தான் இயேசு சிலுவையில் மரித்தார். இயேசு உயிரோடு எழுந்ததை அறியாமல் எழுதுவதற்கு முன்னால, சிலுவையில் அடிக்கப்படுறதுக்கு முன்னாலேயே சொன்னார், நான் உயிர் தெழுந்த பிறகு உங்களுக்கு முன்னால எங்க போவேன். எதுக்கு சொன்னாரு? இந்த பேதுருவுக்கு தான். அல்லையில சொல்லாமா, நீ போயிடலாம் நினைக்கிற, ஆனா உனக்கு முன்னால நாங்க வருவேன், உயிர் தெழுந்து நாங்க வருவேங்கிறாரு. மீன் பிடிக்கிறாங்க, நைட்டெல்லாம் ட்ரை பண்றாங்க, ஒண்ணுமே கிடைக்கல. ஒரு எஃப் மைனர் தம்பி. ட்ரை பண்றாங்க, ஒண்ணுமே கிடைக்கல. நைட் எல்லாம் ட்ரை பண்ணியும் பீட்டர் டீம் ஃபிஷிங்கில் ஃபெயில் ஆனாரே. அந்த இடத்துல இயேசு வராரு, வலது பக்கம் வலைய போடுங்கிறாரு. நீங்க சொன்ன ஐடியா படி ஒர்க்
ஒர்க் பண்ணி சக்சஸ் ஆனாரே. பண்ணலாமா? நைட் எல்லாம் ட்ரை பண்ணியும் பீட்டர் டீம் ஃபிஷிங்கில் ஃபெயில் ஆனாரே. நீங்க ஒரு கைதான் தட்ட சொல்றேன், நல்லா தட்டலாமே. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒன்றும் ஹார்ட் அட்டாக் வராது. நீங்க தட்டிட்டு அவருக்கு ஒன்றும் நெஞ்சு வலி வந்துடாது. தட்டலன்னா தான் நெஞ்சு வலி வரும். இவ்வளவு கேட்டும் கம்முன்னு இருக்கிறியே. இந்த மனுஷன் இவ்வளவு நெஞ்சு வலியில இருமல்ல கத்திக்கிட்டு இருக்காரு, அதை பார்த்து கூட உன் மனசு இறங்கலையேன்னு அவர் வருத்தப்படுறாரு. அவர் சந்தோஷப்படட்டும், அவர் சந்தோஷப்பட. கை தட்டி சத்தமா. நைட் எல்லாம் ட்ரை பண்ணியும் பீட்டர் டீம் ஃபிஷிங்கில் ஃபெயில் ஆனாரே. நைட் எல்லாம் ட்ரை பண்ணியும் பீட்டர் டீம் ஃபிஷிங்கில் ஃபெயில் ஆனாரே. நீங்க சொன்ன ஐடியா படி ஒர்க் பண்ணி சக்சஸ் ஆனாரே. நீங்க சொன்ன ஐடியா படி ஒர்க் பண்ணி சக்சஸ் ஆனாரே. ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், என் சூழ்நிலை எல்லாமே மாறும். ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், என் சூழ்நிலை எல்லாமே மாறும். ஹல்லேலூயா. ஆண்டவர் வராரு, கடற்கரையில வராரு. 7 பேர் உங்களுக்காக உயிரையே கொடுப்பேன்னு சொன்ன பேதுரு 6 பேரை கூட்டு போயிட்டார். எப்படி இருக்கும்? அப்படி ஒரு ஆள் உங்களுக்கு ஒரு துரோகம் பண்ணா அந்த ஆளை பார்த்தவொன்னே என்ன எப்படி தோணும்? நீ கலிலேயாவுக்கா போயிருக்க? வரேன் 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 வரேன், ஒன்று என்ன பண்ணுறேன் பாருன்னு போவோம். அந்த கடற்கரையில் போயிட்டு இயேசு அந்த காலையில் அங்கே போய் நின்றுக்கிட்டு உயிர்த்தெழுந்த இயேசு செய்தது அந்த 40 நாளில் செய்த ஒரு அற்புதம். அவர் எடுத்த உடனே என்ன கேட்கிறார்? பைபிளை படிங்க, 4ஆம் வசனம். விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். நல்லா கவனிங்க, 10 மணிக்கு இல்ல, உயிர்த்தெழுந்த இயேசு தன்னுடைய பிள்ளைகள் தோல்வியில் இருக்கிறார்கள் என்பதை அறிந்த இயேசு விடியற் காலத்திலேயே அவர்கள் தோல்வியை மாற்ற அந்த கடற்கரையில வந்து நிற்கிறார். கையை தட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க தோல்வி மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது, நீங்க தோற்று போனீங்க என்பதை மற்றவங்க அறியக்கூடாது என்பதற்காக விடியற் காலத்திலேயே அந்த கடற்கரைக்கு வந்து அந்த கரையில இயேசு நிற்கிறார். தனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு, தன்னை விட்டு ஓடி போனவர்களுக்கு, தன்னுடைய வசனத்தை அறியாதவர்களுக்கு எவ்வளவு பெரிய வேதனையை பேதுரு உண்டாக்கினார். நீங்களும் நானும் அங்க இருந்தா அடுத்த வசனம் என்ன படிங்க பார்க்கலாம். 5ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே. சூப்பர் வேர்டுங்க. நீங்களும் நானும் அந்த இடத்துல இயேசுவா இருந்தா என்ன கேட்டிருப்போம்? அட துரோகிகளை, 3.5 வருஷம் உங்களுக்கு சாப்பாடு போட்டு என் கூட வச்சு பைபிள் காலேஜ் நடத்தி எப்படி பேய் துரத்தணும். அடுத்த நாள் ரோஜா வேற பக்கம் போயிடும். ரோஜாவுக்கு 2 முள்ளு இருக்கும் தெரியும்ல, அது குத்துற மாதிரி பேசிட்டு போயிடும். ஒன்ன போய் நம்புனம்பார், என் மனசெல்லாம் திறந்து வர உன்ட்ட சொல்லிட்டனே. இப்போ இந்த ரோஜா ஊரெல்லாம் போய் போஸ்டர் ஒட்டிடும். அந்த ரோஜா நம்ம கிட்ட பேசலன்னு வருத்தப்படுறோம். மாறாத அன்புடைய ஒரு ஆண்டவர் என்கிட்ட பேச மாட்டீங்களா? என் அன்பு என்றைக்குமே மாறுவதில்லை, நான் நிரந்தர அன்புடையவர். Jesus Christ is the same yesterday, today and forever. இயேசு மாறாதவர். அன்றைக்கு எப்படி ஆரம்பத்தில் சீஷர்களை நேசித்தாரோ அதே போல முடிவு பரியந்தம் அவர் நேசித்தார். அவருடைய அன்பு மாறாதது. ஆமென் சொல்லாமா? அழகா கேட்கிற பிள்ளைகளே, தனக்கு துரோகம் செய்தவர்களை பார்த்து அவருடைய அன்பு. அடுத்தது ஏதாவது இருக்கான்னு கேட்க பிள்ளைகளே படிங்க. புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நாம என்ன சொல்லியிருப்போம்? அப்பொழுது அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள். நாம என்ன சொல்லியிருப்போம்? பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாவது இருக்கிறதான்னு கேட்டா இல்லைன்னு சொன்ன உடனே நாம் என்ன சொல்லியிருப்போம்? நீங்க இயேசுவா அந்த இடத்துல இருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? எப்படி இருக்கும்? பேதுரு, நீ பண்ணதுக்கு ஒரு நெத்தலி கூட உனக்கு கிடைக்காதுடே. நெத்தலி கூட கிடைக்காது உனக்கு. இந்த ப்ராக்டிக்கலா நான் சொல்றேன். நீ பண்றதும் பண்ணிட்டு உயிரை கொடுப்பேன்னு சொன்ன, கூட இருந்த 6 பேரை கூட்டிட்டு போயிட்ட, என் பைபிள் காலேஜே க்ளோஸ் பண்ணிட்டேன், கிராஜுவேஷனே இல்லாமல் போச்சு,
இக்க வந்து மீனை பிடிச்சிட்டு மீன் பிடிக்கலான்னு சொல்லி 3 வருஷம் ஆச்சு போட்டெல்லாம் விட்டு. எங்கே தான் பேதுரு போட்டை வச்சுருந்தாரு, யார்கிட்ட ஒரு கூட்டணி வச்சுருந்தாரோ தெரில. 3.5 வருஷம் பார்த்து போட்டு வலையெல்லாம் கிடச்சிருக்கு அவருக்கு. அல்லையில சொல்லுங்க. இந்த காலத்தில் வைக்கிறாங்கல்ல தேர்தல், நல்லா திட்ட வேண்டியது இந்த தேர்தலில். அடுத்த தேர்தலில் ஒன்று சேர்ந்துடும், 5 வருஷத்துக்கு ஒன்று சேர்ந்துடும். நல்ல மக்கள் அல்லையில சொல்லாமா. இந்தியாவின் தாய்நாடு, இந்தியர் அனைவரும் உடன் பிறந்த சகோதரர்கள். இந்த தேர்தலில் தான் மக்கள் நிரூபிப்பாங்க. பிள்ளைகளே, ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. எப்படி இருக்கும்? இருக்கவே இருக்காது. அவர் கோபத்தை வெளிப்படுத்தல, அவருடைய குறைய சுத்தி காட்டல. அவர் சொல்றாரு, ஒரு ஐடியா கொடுக்கிறாரு, படகுக்கு வலது பக்கத்துல வலைய போடுங்க. வலது பக்கம் இயேசுவும் வலைய போட்டிருக்காங்க, இடது பக்கம் போட்டிருக்காங்க, வலது பக்கம் போடுங்கிறார் ஆண்டவர். நாம என்ன சொல்லியிருப்போம்? ஆண்டவரே, இங்க இருக்கிற மீனுங்க வராதா? 2 மைல் தூரமா இருக்கு, இன்னொரு இடத்துல வலைய போடுன்னு அர்த்தம் இருக்கு, இங்க போட சொல்றீங்களேன்னு நம்ம ஐடியா கொடுத்துருப்போம். நம்ம ஆண்டவருக்கே ஐடியா கொடுக்குற ஆட்கள். அதனால தான் ஒண்ணுமே வாய்க்காம போகுது. பேதுரு பாருங்க, உண்மைதானங்க. போட் இப்படி இருக்கு, இந்த பக்கம் நைட்டெல்லாம் போட்டிருக்காங்க, ஒரு மீனும் வரல, இங்க போடுங்கிறாரு. கடலை மாத்த சொல்லல, போட்டை மாத்த சொல்லல, வலைய மாத்த சொல்லல. இன்னைக்கு ஆட்கள் சொல்றவர் வாஸ்து சாஸ்திரப்படி வாசப்படியை மாத்த சொல்லல. நான் சொல்றது உனக்கு புரியுதோ புரியலையோ, ஜஸ்ட் ஒபே. நான் சொல்றது புரியுதோ புரியலையோ, கீழ்ப்படிந்து பார். அற்புதம். அறிவாளியான பேதுரு, ஆயுள் முழுவதும் மீன் பிடிச்ச பேதுரு, ஆண்டவருக்கு தன்னோட ஐடியா சொல்லாம அப்படியே வலையை தூக்கி போடுறாங்க. இந்த பக்கம் இருக்கிற வலையை தூக்கி இந்த பக்கம் போடுறாங்க. அங்க ரகசியம் என்னன்னா, அவர் சொன்னதை செய்தார்கள். வசனம் சொல்லுகிறது, 153 பெரிய மீன்கள், 153 பெரிய மீன்கள். ஒரு நாள் கடற்கரைக்கு நான் வரும்போது இந்த கல்பாக்கம் பக்கம் வந்து திடீர்னு ஒரு அந்த மீன் மார்க்கெட்டுக்குள்ளே போனால், ஏன் உயரத்துக்கு ஒரு மீன் கேட்டால் வஞ்சிரம் மீன் சொன்னாங்க. நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டேன் அந்த ஆள்கிட்ட. எடுத்துங்க சார். மீனை தூக்கி எடுக்கலாமான்னு கேட்டேன். எடுத்துங்க சார். இப்படி தூக்க முடியல, 25-30 கிலோவுக்கு மேலே இருக்கும் போல இப்படி தூக்கி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி 153 பெரிய மீன்களை ஒரு சின்ன கீழ்ப்படிதல் கொண்டு வந்தது. யோசித்து பாருங்க. ஒரே நாள்ல என் ஆண்டவர் உங்களை கோடீஸ்வரனா மாற்ற முடியும். ஒரே நாள்ல என் ஆண்டவர் உங்களை ஆரோக்கியம் வர பண்ண முடியும். ஒரே நாள்ல வருஷ கணக்கா நடக்காதது ஒரு நொடி பொழுதுல, ஆண்டவரே நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வதற்கு ஆயத்தம் என்று கீழ்ப்படிஞ்சிட்டா போதும், பல வருடங்கள் நடக்காத அற்புதம் சில நொடிகளில் நடக்க ஆரம்பிக்கும். விசுவாசித்தா கை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி செய்ய வல்லவர். அவரால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதங்களை நான் சொல்ல முடியும். இன்னைக்கு மனம் உடைஞ்சு போய் வந்திருக்கு. சரீர தேவைகளை சந்திப்பதற்கு அவர்கிட்ட ஏது மீன்? அவங்ககிட்ட கேட்டாரு, ஏதாவது மீன் இருக்கா? ஒண்ணுமே இல்லை. இனி நம்ம கொண்டு போய் கொடுத்து தான் இவர் நமக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கும் போது, கரையில் வந்து அத்தனை பேருக்கும் தேவையான பீச்சில் அந்த பிரேக்ஃபாஸ்ட் சூப்பரா ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சார். என் இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீங்கள் ஒன்றை கொடுக்கிறதுனால அல்ல, அவரிடம் எல்லாம் இருக்கிறது. உங்களுக்கு தேவையான அனைத்தையும் இந்த 5வது மாதம் 1ஆம் தேதி கர்த்தருடைய நாமத்தில் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த மாதத்துக்கு மட்டுமல்ல, இந்த வருஷத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். 30ஆம் தேதிக்கு தேவையானது முதல் தேதியிலே கர்த்தர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். உங்க பிள்ளைகளுக்கான படிப்பா, 10வது முடிச்சிருக்காங்க, என்ன குரூப் எடுக்க, மார்க் குறைவு, என்ன செய்ய பயப்படாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு காலேஜ் கர்த்தர் வச்சிருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. +2 முடிச்சிட்டான் பையன், என்ன பண்ண போறேன் கவலைப்படாதீங்க. கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைங்க. முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுங்க. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அவர் செய்வாருன்னு சொல்லுங்க. அவர் செய்வாரு. என் ஆண்டவர் செய்வாரு. அவர் செய்வாருங்கிற விசுவாசம் இருந்தா நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்வார். அப்போ மீன் இருக்கான்னு கேட்கிறாரு, ஒன்றும் இல்லைங்கிறாங்க. அவங்க போட்டில் 153 பெரிய மீனை பிடிக்கிறதுக்கு ஐடியா கொடுக்கிறாரு. சக்சஸ் டிப்ஸ் பைபிள்ல நிறைய இருக்குதுங்க. இதை காலையில் எழும்பி படிச்சா உங்க வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். முதல்ல இதை படிச்சு பாருங்க. வாலிப பிள்ளைகளே உங்களுக்கு நான் சொல்றேன், எங்க அப்பா
இந்த சூனியத்தில் பாதிக்கப்பட்ட பிறகு நாங்கள் ஒரிசாவிலேருந்து ஆந்திராவுக்கு போனோம். ஆந்திராவில் அங்கேயும் பிரச்சனை, பல வேலையெல்லாம் கிடச்சி பணம் எல்லாம் கிடச்ச பிறகு வீட்டில் பிரச்சனை. எங்கள் அம்மா சாகணும்னு என்னை கூட்டிக்கிட்டு சென்னை வந்தாங்க. அப்படி தான் தமிழ்நாட்டுக்கு வந்தோம். தமிழ்நாட்டில் நாகர்கோவில் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் 7 வருஷம் இருந்தோம். எங்கள் அப்பாவுக்கு தெரியாது, எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டு வந்துட்டாங்க சாகணுன்ட்டு. ஆனால் இன்றைக்கு இந்த 2026 மே மாதம் 1ஆம் தேதி இங்கே நான் பிரசங்கம் பண்ணணும்னு கர்த்தர் அன்றைக்கே ஒரு திட்டம் வச்சதுனால என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கல. அது அவருடைய திட்டம். அல்லேலூயா சொல்லாமா? 7 வருஷம் ஒரு சின்ன வீட்டில் இருந்தோம். நட்சத்திரத்தை பார்க்க வெளியவே போக வேண்டாம், இப்படி பார்த்தாலே போதும். மல்டி ஸ்டார் ஹோட்டல் போல இருக்கு எங்கள் வீடு. தென்னை ஓலை, மண் தரை, மாட்டு சாணத்தினால மெழுகப்பட்ட தரை, ஒரு பாய் கிடையாது, ஒழுங்கான ஒரு கட்டில் கிடையாது. 16 வயசு வரைக்கும் மின்சாரம் கிடையாது எங்கள் வீட்டில். 3 வேளை நல்ல சாப்பாடு கிடையாது. அடிக்கடி சாப்பிட்டது மரவள்ளி கிழங்கு, அதான் சீப்பாக கிடைக்கும். அவ்வளவு தரித்திரம். மின்சாரம் இல்லை, ஒரு நாற்காலி இல்லை, நல்ல ஒரு வீடு இல்லை, வசதி இல்லை. யாராவது கொடுக்குற பழைய ட்ரெஸ்ஸை போட்டிருப்பேன், இங்கே கிழிஞ்சிருக்கும், இங்கே கிழிஞ்சிருக்கும். நான் 4வது வகுப்பு முதல் 11வது வகுப்பு வரைக்கும் தரித்திரம் தரித்திரம் தரித்திரம். என்னுடைய SSLC ஃபீஸ் என்னால் கட்ட முடியல, 15 ரூபாய். என்னுடைய வகுப்பு ஆசிரியர் கட்டினார். நான் கிளாஸில் ஃபஸ்ட் ரோவில் உட்காந்துருப்பேன், ஃபஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட்டு. ஆனால் ஒரு ஃபீ கட்ட முடியல, 15 ரூபாய். சத்துணவில் சாப்பிட்டேன், அதுவும் ஒரு வருஷம் சத்துணவில் இடம் இல்லைன்ட்டாங்க. வீட்டுக்கு வந்து தண்ணி குடிச்சிட்டு போயிருக்கிறேன். மத்தியானம் லஞ்ச் டைமில் சாதாரண தண்ணி ஏதாவது ரெடி பண்ணி வைக்கிறேன்டான்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. சில வேளைகளில் ஒன்றுமே இருக்காது. அந்த நாட்களில் சாப்பாடு வடிப்பாங்க, கஞ்சி தண்ணி ஆட்டுக்கும் மாட்டுக்கும் ஊற்றுவாங்க. இப்போல்லாம் குக்கர். எங்கள் அம்மா பக்கத்து வீட்டில் கேட்பாங்க, அந்த கஞ்சி தண்ணியை கீழே ஊற்றிடாத, என் பையன் வருவான் அப்படின்னு பக்கத்து வீட்டில் அந்த கஞ்சி தண்ணியை வாங்கி எங்கள் அம்மா வச்சுருப்பாங்க. வெறும் கஞ்சி தண்ணியை கொடுக்குறோமேன்ட்டு அரைக்கரண்டி சாதம் போட்டு கொடுப்பாங்க பக்கத்து வீட்டில். இதை விட ஒரு தரித்திரத்தை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பிரியமானவர்களே. அவ்வளவு தரித்திரம். பக்கத்து வீட்டில் கஞ்சி தண்ணியை வாங்கி குடிச்சு என் வாழ்க்கையில் அவ்வளவு தரித்திரத்தில் இருந்தேன். எங்கள் வீட்டில் இல்லை 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 இல்லைன்னு பெரிய லிஸ்ட் இருக்கு. ஆனால் இருக்குதுன்னு ஒன்றுன்னா அந்த மண்ணெண்ணெய் விளக்கு வச்சு ஒவ்வொரு நாளும் எங்கள் அம்மாவும் நானும் இப்படி முழங்கால் போட்டு பண்ண குடும்ப ஜபம் இன்னைக்கு உங்க முன்னால் இப்படி நிற்க வச்சிருக்கு. எது உங்க வாழ்க்கையில் இல்லாட்டாலும் ஜபம் இருந்தா போதும். வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், கர்த்தர் சித்தமான இன்னொரு முறை வந்தா விரிவா சாட்சியோட பல காரியங்களை சொல்ல நான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டார், உங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். என்னை விட கஷ்டப்பட்ட ஒருத்தருங்க இருக்கீங்களான்னு நான் நினைக்கவே இல்லை. என்னையே இந்த மேடையில் நிற்க வச்ச இயேசு இதை விட பல மடங்கு உங்களை உயர்த்துவார். அவருக்கு தேவை கீழ்ப்படிதல். நம்ம ஐடியா அவருக்கு தேவையில்லை. லெஃப்ட்ல போனா லெஃப்ட்ல போனா போ, விழுந்துருவேனே அதை பார்க்காத, நீ போ, நான் தூதர்களை வச்சு உன்னை தாங்குவேன். புரியுதா உங்களுக்கு? போனா போ, நில்லுனா நில்லு, பேசாதன்னா பேசாத, பேசுனா பேசு. He just wants obedience. வலது பக்கம் போடு. ஆண்டவரே, நைட்டெல்லாம் இங்க போட்ட மீன் இந்த பக்கம் வந்துருமா? இங்க தானே இருக்கு வலை, இன்னொரு ஏரியாவில் போடுங்கன்னா பரவாயில்ல, இதை தூக்கி இப்படி போட சொல்றீங்களே, இந்த படிக்கட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற வலையை இப்படி போட சொல்றீங்களேன்னு பேதுரு ஐடியா கொடுக்கல. அவர் சொன்னபடியே செய்தார். அவருக்கு தேவை கீழ்ப்படிதல். இன்னைக்கு பைபிள் நமக்கு எவ்வளவு தெரியும் என்பதல்ல, மனம் திரும்பி இருக்கிறோமா? பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞான ஸ்நானம் எடுத்திருக்கிறோமா? பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றிருக்கிறோமா? பரிசுத்தமாய் வாழுங்கள், வாழ்கிறோமா? ஊழியம் செய்கிறோமா? சபைக்கு உண்மையாயிரு, ஆராதனையை கட் பண்ணாத, சபை கூடி வருதலை விடாம இருக்கிறோமா? விசுவாசிகளோட ஐக்கியமாய் இருக்கிறோமா? வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிறோமா? வேத வசனம் சொல்லுகிறதை சரியாய் கீழ்ப்படிந்து செய்கிறோமா? தெரியுங்கிறது இல்லை, அனுபவம். இன்று ராத்திரி நான் கேட்ட வசனத்துக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். என் 13வது வயதில் இயேசு என்னை சந்தித்தார். When I was 13, the Lord touched my life. அது ஒரு சனிக்கிழமை. எங்க அம்மா ஃபீவரில் வீட்டில் படுத்திருக்காங்க. எங்க சர்ச்சில் வலது பக்கம் தரையில் முதல் ஆளா முழங்கால் போட்டு நான் அழுக
இன்றைய நிலை போல அல்ல. செல்போன் இல்லை, யூடியூப் இல்லை, ஃபேஸ்புக் இல்லை. பாவம் செய்வதற்கு வாய்ப்பு குறைவு அந்த நாட்களில். இன்னைக்கு இந்த செல்போன் ஒன்னே போதும் நம்மளை கெடுத்து குட்டிச்சுவராக்கி நரகம் அனுப்புறதுக்கு. இந்த செல்போன் ஒன்னே போதும். ஜாக்கிரதையா இல்லைன்னா இந்த செல்போனே நம்மளை நரகம் கொண்டு போயிடும். அந்த சபையில் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது என் 13 வயசுல அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயம் என்று சடுதியில் நாசமடைவான் என்று நீதிமொழிகள் 29:1 ஒரு பிரசங்கம் பண்ண. அந்த பிரசங்கத்தின் முடிவில் முழங்கால் படிட்டு 3/4 மணி நேரம் அழுதேன். 10 பேர் அடித்தால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு வேதனை. அழுதேன் அழுதேன் அழுதேன். என்ன நடக்குதுன்னே தெரியல. என்ன சுற்றி அழுது என் வாழ்க்கையில் அதிகம் அழுத நாள். அப்பா இயேசுவே, என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. பாவம்னு சொல்றதுக்கு பெரிய பாவம் எதுவுமே செய்யலைங்க. ஒரு மனிதன் பாவம் செய்வதனால் பாவியாவதில்லை. நல்லா புரிஞ்சுங்க, கடைசியா சொல்றேன். ஒரு மனிதன் பாவம் செய்வதனால் பாவியாவதில்லை. அவன் பாவியாய் பிறந்ததனால் தான் பாவம் செய்கிறான். தென்னை மரம் இருக்கு இந்த பக்கம். தேங்காய் காய்ச்சா தென்னை மரம், தேங்காய் காய்க்கலன்னா பனை மரமா? தென்னை மரம் தானே. இப்ப தேங்காய் இருக்கிறதுனால அதை தென்னை மரம்னு சொல்றோமா? மரத்தை பார்த்தவன தென்னை மரம்னு சொல்றோமா? நீங்களுக்கு மனசிலாய் விவரமா இருக்கிறீங்க. மாங்காய் காய்ச்சாலும் மாங்காய் காய்க்காவிட்டாலும் மாமரம். மாங்காய் இருக்குது இல்லைன்னா புளிய மரம் ஆகாது. மாமரமா இருக்கிறதுனால தான் மாங்காய் காய்க்குது. அது மாங்காய் காய்க்காட்டாலும் மாமரம். ஒரு மனிதன் பாவம் செய்வதனால் பாவியாவதில்லை. அவன் பாவியாய் இருப்பதனால் தான் பாவம் செய்கிறான். பாவமே செய்யாட்டாலும் பாவிதான். பாவ எண்ணம், DNA. 3 வயசு பிள்ளை ஸ்கூலுக்கு போன பிறகு சொல்லி கொடுக்குறாங்க, பொய் சொல்லக்கூடாது பாப்பா. ஆனால் 3 வயசு பிள்ளை வீட்டில், அது அங்கே எங்கே எடுத்து வச்ச? நான் எடுக்கல. பின்னால் கையை வச்சுக்கிட்டு, அந்த கையை காட்டு, நான் எடுக்கல. 2 கையை காட்டு, இந்த திருட்டு புத்தி எங்கேருந்து வருது? 3 வயசு பிள்ளைக்கு அதுதான் ஜென்ம சுவாபம், பாவ சுவாபம். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். எல்லாரும் பாவத்தில் தாங்க பிறந்திருக்கிறோம். அந்த பாவ சுவாபத்திலிருந்து நம்மை மாற்றுவதற்கு, தெய்வீக சுவாபத்தை நமக்கு கொடுப்பதற்கு ஒருவர் உலகத்தில் வந்தார். அவர் தான் இயேசு. இயேசு ஒரு ஏழையை பணக்காரனாய் மாற்றுகிற மட்டுமல்ல, ஒரு பாவியை பரிசுத்தவனாய் மாற்றுகிறவர். உங்கள் தோல்வியை வெற்றியாய் மாற்றுகிறவர். இன்றைக்கு உங்களுடைய தோல்விக்கு காரணம் அவர் அல்ல, நாம் தான். என் நஷ்டத்துக்கு காரணம் அவர் அல்ல, நான் தான். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இந்த 5வது மாதம் இந்த முதல் நாள் உங்கள் தோல்வியை மாற்ற அவர் விரும்புகிறார். உங்களுடைய வேதனையை மாற்ற விரும்புகிறார். உங்கள் துக்கத்தை மாற்ற விரும்புகிறார். உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை தர விரும்புகிறார். நம்புறீங்களா? உங்கள் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்று இல்லவே இல்லை. 2 கையை உயர்த்தி, ஆண்டவரே நீங்க என்ன சொன்னாலும் செய்ய ஆயத்தம். 2 கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நின்று, எல்லாரும் தயவாக எழுந்து நின்று 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே நீங்க என்ன சொன்னாலும் செய்ய ஆயத்தம் ஆண்டவரே, என்ன சொன்னாலும் செய்ய ஆயத்தம் ஆண்டவரே. என்னுடைய கீழ்ப்படியாமைதான் என்னுடைய நஷ்டத்துக்கு காரணம். இந்த இரவு நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, இந்த சத்தத்தை கேட்க அன்பு சகோதரியே, உங்க வாழ்க்கையில உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிற ஒருவர் உயிரோடு இருக்கிறார். உங்களுடைய துக்கத்தை மாற்ற ஒருவர் இருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைக்க ஒருவர் இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார். உங்களை ஆதரிக்க ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு. அவரை நோக்கி பார்க்கிறவர்களை அவர் வெட்கப்பட்டு போக விடுவதில்லை. இன்று இரவு அவருக்கு என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன். அவரை என் வாழ்க்கையின் எஜமானாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அவர் என்ன சொன்னாலும் செய்ய ஆயத்தம் என்று சொல்ல விரும்புறவங்க இங்க இருந்தா கையை உயர்த்தி காண்பிக்கலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, சர்வ வல்லவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்கள் சாபத்தை மாற்றுகிறவரே, எங்கள் நஷ்டத்தை லாபமாக்குகிறவரே, எங்கள் தோல்வியை வெற்றியாய் மாற்றுகிறவரே, இன்று இரவு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்காய் ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்களுக்கு தரிசனமாகி கோழைகளை தைரியசாலியாய் மாற்றி கொலைகாரனை ஊழியக்காரனாய் மாற்றின தெய்வம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய திருப்பம் உண்டாவதாக.
ஒரு தரிசனம் உண்டாவதாக. இன்று ராத்திரி ஒரு சிலுவை காட்சி வருவதாக. உயிர்த்தெழுந்த இயேசு இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேருடைய வீடுகளிலும் பிரவேசித்து உம்மை வெளிப்படுத்துவீராக. சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினவரே, உம்மை வெளிப்படுத்துங்க, உம்மை வெளிப்படுத்துங்க. உம்முடைய வெளிப்பாடு எங்களுக்கு தேவைப்பா. இங்க இருக்கிற வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்காக ஸ்தோத்திரம். உங்க நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இந்த சபை ஊழியங்கள் பல மடங்கு ஆசீர்வதிக்கப்படட்டும். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லா திசையிலும் ஜனங்களை கொண்டு வந்து உம்முடைய நாமத்தினை மகிமைப்படுத்த அநேகருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட, நரகம் நஷ்டப்பட ஆண்டவர் கிருபை தாரும். பேதுருவின் படகை நிரப்பினவர், தோல்வியை வெற்றியாய் மாற்றினவர், அதிகாலையிலேயே தேடி வந்து நன்மை செய்தவர். இந்த நாள், இந்த முதல் நாள் அற்புதங்கள் நடக்கிற நாளாய் மாறட்டும். நீண்டகால ஜெபங்களுக்கு பதில் வரட்டும். சகல சாபங்களும் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். எங்கள் ஜெபங்கள் எல்லாம் கேட்டதற்காக நன்றி. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி சொல்லலாமா? கர்த்தர் நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு. நன்றி. உட்காரலாம்.